சூப்பர் ஸ்டாரோட படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேஷன் தரணும்? என்னது இந்த படத்தோட டிக்கெட் இன்னும் காலியாச்சா? இந்த படத்துக்கு காம்படிஷனாக என்ன படம் வந்திருக்கு? ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா இந்த படத்தோட டேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மூவிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படி, இதில் எது 1000 கோடி அடிக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கூலி படம் யார் யாரெல்லாம் போய் தேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைக்குக்கு மேலே கொடுங்க. அது போதும், மறக்காமல் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்க இந்த ஒரு வீடியோக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா? இன்னும் 2 நாளில் படம் ரிலீஸ் ஆக போது ஒட்டுமொத்த தேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு டிக்கெட்டு இருக்கா, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்க போகிறீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த கூலி படத்தோட ப்ரமோஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 கோடி இல்லை 2000 கோடி அடிக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் நடந்தது. இந்த விழாலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஹீரோவில் மோகன்லால் தான் கெத்து. ஸோ அவங்களையும் மிஞ்சிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட படத்தோட டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விற்றுருக்கு. அங்கே ஃபுல்லாக எல்லா தேட்டரும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமாக இருக்குது. இது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் படம். ஸோ இது பார்த்தா 171வது திரைப்படமாக பார்த்தா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. நம்மளுடைய லோக்கி அண்ணாவோட இது பார்த்தீங்கன்னா 6வது படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 படம் எடுத்திருப்பார். ஸோ அந்த 5 படமும் எந்த அளவில் ஹைப்பை கொடுக்குற மாதிரி எகிரிச்சின்னு உங்களுக்கும் தெரியும். பட்ஜெட்டும் சரி, படத்தோட அந்த கிளைமேக்ஸ் சீனும் சரி, அந்த படமே எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். லோக்கி அண்ணா படம்னாலே அந்த ஆக்ஷன் தான் இப்போ பயங்கரமாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் வெறித்தனமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தரமான சம்பவத்தை கொடுப்பாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. சிங்கிள் பாட்டில் மட்டும் கதையை முடிக்காமல் பார்த்தீங்கன்னா இன்னும் எதை ஜாயின் பண்ணி எந்த கதைக்கு ஈட்டுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் போட்டு இதை எத்தனை கதையாக பார்த்தீங்கன்னா உருவாக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டரை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி அவருடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மோனிகா சாங்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மக்களோட ஐப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கும், நல்லா இல்லையோ அது முக்கியம் இல்லை, எனக்கு மோனிகா சாங்கு பூஜா ஆகிக்கிட்டே டான்ஸை பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பாட்டுக்காக யாரெல்லாம் தேட்டருக்கு போவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக தேட்டருக்கு போகிறத நான் கேள்விப்பட போகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீ புக்கிங்கில் மட்டும் இந்த படம், அதாவது பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட டிக்கெட்டு மட்டும் எவ்வளோ காலியாக இருக்குன்னா 1.73 டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ இது எங்கடான்னு கேட்டிங்கன்னா இது வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. ஸோ 1.73 கோடி. அப்போனா இந்த ஒரு படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் விட பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் தான் அதிகமாக படம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய மூவிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். விஜய், சூர்யா இவங்க 2 பேரும் மூவிங். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிட்டார். கேரளாவில் என்னுடைய படமும் ஓடுண்டா, அதுவும் எந்த அளவில் ஓடுனா வேறு லெவலில் ஓடுண்டா. ஸோ டிக்கெட் புக்கிங்கே பார்த்தீங்கன்னா தேட்டரே இல்லாத அளவில் ஓடுண்டான்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிட்டார். இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எப்படி மோகன்லால் அவங்களுடைய படம் ஓடுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பயங்கரமாக ஓட போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு டெக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.